ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சார் இருக்கார். அவர் வந்து கடலூரில் சீனியர் நடுவர். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கபடியில் தான். அவரோட வாழ்க்கை பயணங்கள் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் குட் ஆஃப்டர்நூன். சார் குட் ஆஃப்டர்நூன். உங்கள் நேம் சார்? என் பேர் தனசேகரன். உங்கள் நேம் சார்? நந்தா. நான் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கேன். நான் வெளியூர் மேட்ச்லாம் போய் பார்த்துருக்கேன். நீங்கள் ரெஃப்ரியாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? என் பேர் தனசேகரன். எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து பெரிய காட்டுசாகர். பெரிய காட்டுசாகர் கிராமத்தில் வந்து கபடி அணி எங்கள் ஊரில் இருந்தது. எங்கள் ஊரில் வந்து முதியோர்கள்லாம் நான் 13 வயசு இருக்கும்போது எங்கள் ஊரில் முதியோர்கள்லாம் கபடி விளையாடுவாங்க. அந்த கபடி விளையாடும் போது ஒரு ஆர்வமாக போய் பார்ப்பேன். அதுக்கு பிறகு எனக்கு விளையாடுற வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் ஒரு 20 ஆண்டுகளாக நான் கபடி விளையாண்டேன். நிறைய பசங்களை எங்கள் ஊரில் ஒரு 3-4 அணி அளவுக்கு உருவாக்கினேன். எங்கள் கபடி டீமினுடைய பேர் வந்து தனவேல பிரதேச கபடி கழகம். ஒரு 20 ஆண்டு விளையாண்ட பிறகு எனக்கு நான் ஓய்வு போடுற டைமில் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் எங்கள் கபடி கழக மாவட்ட கபடி கழக செயலர் நடராஜன் வந்து என்ன பண்ணுறதான கேட்டார். இல்லை சார், நான் வந்து கொஞ்சம் வீட்டில் தான் சார் இருக்கேன்னா, ஏன் நீ தான் அபிஷியல் பார்ப்பியே, அபிஷியல் பாஸ் பண்ணுறீங்க, ஏன் அபிஷியல் பார்க்கக்கூடாதா அப்படின்னு. சரிங்க சார், வாய்ப்பு கொடுத்தா வரேன் அப்படின்னு சொன்னேன். அதோட இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக வந்து அபிஷியலாக இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்னமும் ஒரு சிலருக்கு கபடி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊர்லேயும் டீமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அங்கே போயிட்டு கபடியை கொஞ்சம் விளையாட வைங்க பசங்களுக்கு. கபடி விளையாடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம கிராமத்துக்குள்ளே இருந்துக்குன்னு ஒரு வாக்கிங்கோ ரன்னிங்கோ போக முடியாது. ஆனால் கபடி விளையாண்டோம்னா ஒரு 50 வயசு வரைக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல், சுகரு பிபி எதுவும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு இளைஞர்களை ஒருத்தர் ஊக்கப்படுத்துவேன். ஒரு சிலர் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, ஒரு சிலர் கேட்கல. அதுக்காக வந்து அப்போ 20 ஆண்டுக்கு முன்னே நான் சொல்லும் போது கம்பல்சரி சொன்ன எல்லாம் கேட்டாங்க. ஆனால் இப்போ வந்து 1/3 3 பேர் சொல்கிறோம்னா ஒருத்தவங்க தான் அதை கேட்குறாங்க. இருந்தாலும் அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியாக இருக்குது. இன்னும் எனக்கு என்னென்னா, விளையாண்டோம், அதுக்கு அடுத்தது நடுவராகவே அந்த கிரவுண்டிலேயே நம்ம இறந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கபடியை வந்து நான் உயிர் போகிற அளவுக்கு நேசிக்கிறேன். ஓகே சார். உங்கள் நேம் சார்? என் பேர் நந்தா. இந்த காட்டுமன்னார்குடி பக்கத்தில் வானமதிங்கிற கிராமத்தில் இருந்திருக்கேன். நானும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லெவலு காலேஜ் லெவல்லாம் கபடி விளையாண்டு தான் இருந்தேன். இடையில வந்து கால்லாம் அடிபட்டு அதை தொடர முடியாத பட்சத்தில் தொடர்ச்சியாக கபடியிலே பயணிக்கணும் அப்படிங்கிற முடிவில் நான் நடுவராக தேர்வு எழுதி அதில் எக்ஸாமில் பாஸ் ஆகி நடுவர் ஆனேன். இப்போ ஒரு 7-8 வருஷமாக நான் அந்த பணியை என்னால் முடிஞ்ச அளவு சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். நம்ம கடலூர் மாவட்டத்தில் கபடியை வளர்க்கணும் அப்படிங்கிறதால நாங்கள் சிறப்பாக இணைஞ்சு எல்லாம் கபடியை முன்னோக்கி கொண்டு வரோம். சார், இப்போ வந்து மேட்சுக்கு போகிறீங்களே ரெஃப்ரியா, அப்போ வந்து இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா எதிர் டீமில் வந்து பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படின்னா, விளாட்ற பசங்க வந்து சில பேர் உண்மையாக டச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கே தெரியாது. சில டைமு அது உண்மையாக விளாட்றோம், உண்மையாக கபடி நேசிக்கிற பையனா. சில பேர் என்ன பண்ணுவோம், உன்ட்டு நான் டச்சு அப்படின்னு ஒத்துப்பான். சில பேர் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் 3 பேர் இருப்போம். ஒரு போட்டி நடக்குன்னா 3 பேர் மெயினாக இருப்போம். எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி இப்போ எனக்கு தெரியாது, ஏத்தால இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி தான் கொடுப்போம். சார், இப்போ வந்து 2017-18 காலத்துக்கும் இப்போ 2025 இருக்குல்ல, அதில் இருக்கிற பசங்களுக்கும் இதில் இருக்கிற பசங்களுக்கும் உங்களுக்கு ஒரு இது தெரியும்ல, அவங்க அப்படி விளாண்டாங்க, அவங்க வந்து மரியாதை கொடுத்தாங்க, இவங்க வந்து மரியாதை தரல அவ்வளோவா, அந்த மாரிலாம் என்ன சொல்லுங்க? 10 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த பசங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நல்லா இருந்தது, உடல் திறன் நல்லா வச்சுருந்தான். அப்படின்றப்ப அவன் விளையாட்டுன்னா கபடினா கபடி மட்டும்தான் விளையாடணும். அதில் வந்து தேவையில்லாத விளம்பரம் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ இருக்க பசங்களுக்கு ஃபிசிக்கல் திறன் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அவன் உண்மையை சொல்கிறத விட பொய் அதிகமாக சொல்கிறான். அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்பட முடியாது. அவனை கூப்பிட்டு அவன் மேலே வருத்தப்படவும் முடியாது. தம்பி இப்படிலாம் இல்லை தம்பி, நீ வந்து கை தூக்கி ஆடு, இதெல்லாம் வந்து நாங்கள் நாசுக்காக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. கோச்சருங்களே என்ன பண்ணுறாங்க, கோச்சர்களோ கபடி அணி மேனேஜர்களோ எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ வந்து நாங்கள் விளையாடும் போதெல்லாம் வந்து பரிசு தொகை கம்மி, விளையாட்டு திறன் அதிகம். இப்போ பரிசு தொகை அதிகம், விளையாட்டு திறன் கம்மி. எப்படியாவது ஜெயிக்கலான்ற மனநிலைக்கு இப்போ இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் நாங்கள் வந்து போட்டியில் கலந்துக்கும் போது ஒரு 70 டீம் வரும். ஒரு குவார்டர் ஃபைனல் ஆடணும்னாலே ஒரு 4வது ரவுண்டு தான் குவார்டர் ஆடுற மாதிரி வரும். இப்போ இருக்கிற பசங்க அப்படி கிடையாது, ஒரு ரவுண்டு ஆடுறான். அதோட பஞ்சுவாலிட்டி கம்மியாக இருக்குது. எப்படின்னா, மேட்ச் நடத்துகிறாங்கன்னா
அவங்க வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவு மேட்ச்னு சொல்கிறாங்க. அவன் சனிக்கிழமை அன்னைக்கு 8 மணிக்கு தான் கிரவுண்டுக்கே வரான். கிரவுண்டுக்கு வரானா அவனுடைய பஞ்சுவாலிட்டி சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் வெள்ளிக்கிழமை இரவு வர்றவன் கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு விளையாடுறான். இவன் பகலில் வந்து அப்படியே அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, விழா கமிட்டிகிட்ட பேசுறது, எப்படியாவது ஒரு ரவுண்டு அடிச்சோடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி 2ஆம் நம்பர் வேலைலாம் செய்கிறாங்க. அதுக்கு அவங்க கோச்சர்களும் உறுதுணையாக இருக்காங்க. அவங்க என்ன செய்யணும், தம்பி இல்லைடா, நாங்கள் இருக்கும்போது 4ஆம் ரவுண்டு 5ஆம் ரவுண்டு தான் கோர்ட் ஃபைனலே வரும், அவளுக்கு கஷ்டப்பட்டு தாண்டா கபடி விளாண்டோம், நமக்கு கேம் தாண்டா முக்கியம், இப்படி தான் ஜெயிக்கணும்லாம் ஜெயிக்கக்கூடாது, புரியுதா இல்லையா, நம்ம விளையாட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு வராது கோச்சரும் சொல்கிறது கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் இருக்க வந்து இன்னும் 10 ஆண்டானா என்ன நிலைமைக்கு எப்படி விளையாட்டு போகணும்லாம் நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஏதோ எங்களால் முடிஞ்சது கிரவுண்டுக்குள்ளே ஒரு பிளேயருக்கு, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் விளையாடும் போது என்ன நடக்குதுங்கிறது பிளேயருக்கு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க கோச்சு டைம் அவுட் கேட்குறாங்களே, அப்போ வந்து இல்லை தம்பி, அவங்க சரியாக தான் பார்க்குறாங்க, நீ இப்படி ஆடு அப்படி ஆடு சொல்லி தான் கொடுக்கணுமா தவிர அந்த பிளேயரு கூட கோச்சோட சேர்ந்து பேசினா பிளேயருக்கும் கோச்சுக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். எல்லா ஒரு கபடி பிளேயருக்குமே நாடி நரம்புலாம் சூடேறி தான் விளையாடுவாங்க. கோடை தொடாமல் இருந்தாலும் தொட்ட மாதிரி தான் தெரியும். அந்த நடுவர் வந்து அதை தெளிவாக பார்த்து தான் அவங்க இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. நடுவர்கிட்ட சண்டைக்கு போகிறது, அப்படி ஓடுறாங்கங்கிறது இப்படி ஓடுறாங்கங்கிறது, அதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம்னா உடம்புல ஃபிசிக்கல் திறன் கம்மியாக இருக்குது. அன்னைக்கு இப்போ நானும் இப்போ நந்தகோவில் இவரும் கபடி விளையாடும் போது நந்தகோவிலெல்லாம் ஒரு மேட்ச் உள்ள இறங்கினாருன்னா ஒரு ரவுண்டுக்கு 30 ரைடு பாடுவாப்புல. இன்னைக்கு இருக்கிற பசங்க ஒரு ரைடு 2 ரைடு தான் பாடுறான். அவனே வந்து அபிஷியல் டைம் அவுட் கேட்டுக்கிறான். அதுக்கு காரணம் என்ன, உடல் திறன் இல்லை. அதுக்கு நாங்களும் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது, அனுசரித்து சரி தம்பி இப்படி விளையாடுங்க அப்படி. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, உள்ளே வந்து எவ்வளோ ஹார்டாக பிளேயர்கிட்ட பேசினாலும் வெளியில் வந்து தம்பி இப்படி விளையாடுங்க தம்பி அப்படி விளையாடுங்க தம்பி, நாங்களும் கபடி விளையாண்டால்தான் 20 வருஷமாக நான் கபடி விளையாண்டவன். எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து நான் நல்லா யோசனை பண்ணி என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கேட்டு விளையாடுங்க. அப்படின்னா ஒரு சில பசங்க வந்து சரிங்க சார் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஒரு சில ஆமாம் போ அப்படின்ற மாதிரி போவோம். அதுக்கெலாம் நம்ம கவலைப்பட முடியாது. நம்ம சொல்கிறது 100 பேரில் ஒரு 5 பேர் கேட்டால் கூட பரவாயில்ல அப்படின்ற மனநிறைவோட நாங்கள் அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறோம். சார், இப்போ வந்து ஓப்பன் மேட்ச்சுக்கும் வெயிட் மேட்ச்சுக்கும் என்ன வித்தியாசம், உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மேட்ச்சு தனியாக, ஓப்பன் மேட்ச் தனியாக நடக்குது. முன்னாடி காலகட்டத்தில் வந்து மேட்ச்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நைட்டே ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்த நாள் நைட்லாம் அது முடிஞ்சிடும். 1 நாள் 2 நாள் தான் நடக்கும். இப்போ வந்து ஒயிட் மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நடத்துகிற விழாக்குழு வந்து அவங்க சொந்தக்காரங்க பசங்க வராங்க, தெரிஞ்ச பசங்க வராங்க, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி நடத்துறதால அந்த போட்டி 3 நாள் 4 நாள் ஆகிடுது. அப்போ விளாட்ற பசங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது, அம்பையர் பார்வையாளர்கள் எல்லாருக்குமே அது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து தான் வரானோ ஒயிட் மேட்ச், ஸ்கூலுக்கு காலேஜ்லேருந்து வரானோ, அவன் என்ன பண்ணுறான், வெள்ளிக்கிழமை நைட்டுன்னு வெள்ளிக்கிழமை வந்துடுறான். இப்போ சில அவங்க வந்து ஃபேவர் பண்ணுற டீம் கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு வச்சு அவன் வெள்ளிக்கிழமை வந்தவன் பாதித்து அதில் ப்ரைஸ் எடுக்காமல் போயிடுறான். அடுத்தது வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த போட்டி இழுத்துட்டு போகும்போது அவன் ஸ்கூல் போக முடியல, எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பாக இருக்குது. அதனால விழாக்குழு நடத்துகிற விழாக்குழு இதுக்கப்புறமாச்சும் நம்ம குறிப்பிட்ட காலத்தில் அந்த மேட்சை தொடங்கி அதுக்குள்ளே முடித்து எல்லாருக்கும் வந்து விளாட்ற வர பசங்க, நடுவர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அது வந்து ஒத்துழைப்பாக இருக்கணும். விழாக்குழு தான் இது கரெக்டாக நடத்தி சிறப்பாக முடிக்கணும் போட்டியை. சார், இப்போ இருக்கிற பசங்களாம் வெயிட் மேட்ச்னால டேப்லெட் போட்டு விளாட்றாங்களே, மாத்திரை போட்டு வெயிட்டை, அதாவது அதை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது நாங்கள் விளையாடும் போது நான் விளையாடும் போது நான் ஒரு 51 கிலோ இருப்பேன். எடை 51 கிலோ இருக்கேன்னா சரியாக 50 கிலோவில் வந்து எதிர் டீம் வந்து எடை விட்றாங்கன்னா அப்போ நான் என்ன செய்வேன்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அளவுக்கு ரெகுலர் ரன்னிங் ஓடுவேன். ரெகுலர் ஓடனா 1 கிலோ எனக்கு குறையும், எடை குறையும். ரன்னிங் ஓடினா குறையும். ஒரு 15 நாள் தொடஞ்சா நோட்டீஸ் வந்ததுலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தோம்னா 1 கிலோ குறையும். மேட்ச் 15 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால 1 கிலோ எடை குறைச்சி நான் ஆகணும்னா ஓடுவீங்க. மனநிலைக்கு நாங்கள் ஓடுவோம் 15 நாள் ஒன்று. அடுத்தது இப்போ இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ மாத்திரன்றாங்க, அது என்ன மாத்திரை போடுறாங்க என்னங்கிறதான் தெரியல. எப்படிலாம் தம்பி எடை கம்மியாக காட்டணும் கேட்டால் நான் மாத்திரை போட்டேன் சார் அப்படின்றான். அது என்ன மாத்திரைன்றது நமக்கு தெரியல. அதனால அவன் வந்து பாதிக்கத்தான் படுறான்.
அதாவது அந்த மேட்ச்சு காசை எய்ம் பண்ணி எடையை குறைச்சி விளாட்றானே தவிர உண்மையான எனர்ஜி அவனுக்கு போயிடும். உடம்புல சுற்றி இருக்கிற ஸ்டெமினா பூரா போயிடும். அதாவது இன்னைக்கு 50 வயசு 52 வயசு வரைக்கும் நான் வந்து என் உடம்பு அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா அன்னைக்கு இந்தமாரி தவறுலாம் பண்ணாததுனால தான் இன்னைக்கு இறங்கி விளையாட சொன்னால் கூட விளையாடுற மனநிலையும் உடல் திறன் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் இருந்தால் கூட இப்போ இருக்க பசங்களுக்கு 50 வயசில் வந்து அவன் நடப்பானாங்கிறதே தெரியல. அதுக்கு என்ன காரணம்னா அவன் இந்தமாரி மாத்திரை போடுறது, தேவையில்லாமல் தீய வேலைலாம் செய்கிறது, அந்த காரணத்தினால தான் நிறைய பசங்க வந்து வீணாக போகிறான். அது போதையாக இருக்கலாம், இல்லை வேறு எக்ஸ்ட்ரா எதாக இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சொல்லி நிற்க முடியாது. நம்ம பார்க்குறவங்க எங்கள் கிராமத்துக்குள்ளே நான் என்ன செய்வேன்னா மேக்சிமம் பசங்களை வந்து இந்த தப்பு பண்ணுற பசங்களை, இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவன், அடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் அவங்களாம் கூப்பிட்டு கண்டிப்பேன். அதாவது நான் விளையாட்டப்போ என் கூட விளையாட்டில் பயணம் பண்ணவங்களாம் அவங்களுக்குலாம் இப்போ 45 வயசுக்கிட்ட ஆகும். அவங்க கூட ஒரு சின்ன பாக்கு போடுறதா இருந்தால் கூட என்னை பார்த்தா பிடிப்பி போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்க அவங்க பசங்களாம் தேவையில்லாத தம் அடிக்கிறான். கேட்டால் நம்ம கேட்க போகிறது இல்லை, அவங்க அப்பாலாம் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். அது என்ன காரணம்னா அவன் தப்பை நம்ம சுட்டி காட்டுறோம். அதனால் இப்போ நம்ம தான் அதை சுட்டி காட்டுறதை குறைச்சிக்கிறோம். ஆனால் அவன் வந்து அவன் தப்பை வந்து குறைச்சிக்கிற மாதிரி தெரியல. விளையாட்டுன்றது எதுக்கு விளையாடுறதுனாலே விளையாட்டு விளையாண்டாலே அவனுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கம் இருக்காது. அதுதான் மெயின். அதுக்காக தான் விளையாடுறது. விளையாட்டுங்கிறது வந்து ஒரு மரம் வைக்கிற மாதிரி நம்ம உடல் திறன் நல்லா இருந்தால் தான் மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சால் தான் நீ அடுத்த கட்டத்துக்கே போகலாம். பசியில் இருக்கிறவனை ஒன்று செய்ய மாட்டான், அவனுக்கு மூளையும் வேலை செய்யாது, அடுத்த கட்டத்துக்கும் போக மாட்டான். பசி மட்டும் தான் தெரியும். அந்தமாரி தான் இப்போ இருக்கிற பசங்க இருக்கானுங்க. உடம்பை பார்த்துக்கணும். நான்லாம் சொல்கிறது அதிகமாக என்னென்னா பசங்க ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்குங்க, அதுக்கு பிறகு அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. தேவையில்லாத அங்கங்கே இரவில் சுற்றாதீங்க. குறிப்பாக நான் எங்கள் பசங்களே என்ன சொல்லுவேன்னா சாப்பிட்டா 8 மணிக்கெலாம் படுத்துடணும். 8 மணிக்கு படுத்தாதான் அவன் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிப்பான். 5 மணிக்கு எந்திரிச்சாதான் அவனுக்கு மனசு என்ன தோணுன்னா ஒன்று விளையாடணும், இல்லை படிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது அவனுக்கு தோணும். அவன் தூங்குறதே 8 மணி வரைக்கும் தூங்கினானா அடுத்து அவன் என்ன கேட்பான்? விளையாடவும் மாட்டான், படிக்கவும் மாட்டான். எந்திரிச்ச உடனே சாப்பாடு தான் கேட்பான், குளிக்க கூட மாட்டான். அப்புறம் சாப்பிட்டுட்டு அவன் என்ன செய்வான்? அடுத்த கட்டத்துக்கே போக மாட்டான். அப்புறம் பசங்க கூட சுற்ற தான் போவான். அதனால் ஒவ்வொரு பசங்கக்கிட்டையும் நான் சொல்கிறேன், ஒரு சிலர் கேட்குறாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. இன்னும் அவங்க கேட்கலங்கிறதுக்காக நம்ம சொல்கிறத நிறுத்த முடியாது. நீ கேட்டாலும் கேட்காத அது ஓம் பிரச்சனை. ஆனால் நான் சொல்கிறத நிறுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லணும்ல. நமக்கு தெரிஞ்சது சொல்லன்னா நம்ம கற்றுக்கினதே வேஸ்ட்டு. அப்படி நினைச்சா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு 105 பேர் கேட்டால் கூட நமக்கு மன நிறைவாக தான் இருக்குது. அப்படியே எங்களுடைய பயணத்தை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த நடுவு பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கலான்னு இந்த மனம் எல்லையே இருக்கும். ரொம்ப நன்றி தம்பி, வணக்கம். நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருவோம். சரி, தேங்க்ஸ் சார்.